இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். வையத்துள் இல்வாழ்க்கை, அதிகாரம் 5, குறள் எண் 50. இல்வாழ்க்கைதான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவ்வுலகில் இல்லறத்தினை நடத்தி வாழ வேண்டிய முறையில் வாழ்பவன் வானத்தில் வாழ்கின்ற தெய்வங்களுள் ஒன்றாக வைத்து மதிக்கப்படுவான் என்கிறார். அதாவது எந்த அளவுக்கு அவர் இல்லறத்தை புகழ்ந்துள்ளார் என்பதை தெரிந்து தெய்வத்திற்கு ஒப்பாக புகழ்ந்துள்ளார். அதாவது இல்லறத்தை ஒழுங்காக நடத்தக்கூடியவன் வானுலகில் வைத்து தேவருக்கு இணையாக போற்றப்படுவான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமாக இருக்கு நமக்கு. அவர் சொல்லுவதை நினைக்கும் போதே நமக்கு இருக்கு. அதுதாங்க, அதாவது வாழ்க்கையிலே இல்லறம் நல்லறமாக அமைந்தால் நிச்சயம் அவன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. எந்த விஷயத்திலும் தோல்வி கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உலகில் இல்லறம் மேற்கொண்டு வாழ்பவன் எந்த சூழலிலும் திருடு, கொலை, கொள்ளை, பெண்களை துன்புறுத்துதல் என்ற தங்கள் ஒழுக்கத்தில் இருந்து தவறாமல் ஒழுக வேண்டும். எப்படி சொல்கிறான்னு பாருங்க, அந்த அளவுக்கு இருக்க வேண்டுங்க. அதாவது பாரதி என்ன சொல்கிறாருன்னா, கற்பென்று வைத்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் என்கிறார். அதாவது ஆணுக்கு மட்டும் ஒரு விதி, கற்பு தான் விதி என்று இல்லை, பெண்களுக்கும் கற்பு விதி என்று இல்லை. 2 பேருக்குமே சமம் தான். 2 பேருமே கற்புடன் வாழ்ந்தால்தான் நல்வாழ்க்கை வாழ முடியும். அதில் இருந்து எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க. ஏன்னா இன்றைய அறிவுலக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதை உணர்த்தியுள்ளார். ஆனால் இன்று அறிவுலகில் நோக்கி பார்த்தால் ஒரு பெண்ணோ ஆணோ தவறான முறையில் நடந்து கொண்டால் அந்த சில வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வியாதி அந்த பெண்ணுக்கும் வரும், அந்த ஆணுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் நம்முடைய மனைவியுடன் அன்பாக ஒற்றுமையாக கற்புடன் வாழ்ந்தால் ஏன் உங்களுக்கு அந்த நிலை ஏற்படும்? சிந்திச்சு பாருங்கள். இதைத்தாங்க அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியுள்ளார். அது இப்போது அது நடைமுறைக்கு வந்துள்ளது. அதை கேள்விப்படும் போது தாங்கள் தவறான வழிகளில் செல்லக்கூடாது. அதைத்தான் வலியுறுத்துகிறார். பாரதியை ஒரு முறை வங்கதேசத்திற்கு அழைத்துள்ளார்கள். பாரதி அது அழைப்பு வந்தது எப்படின்னா, தாங்களும் தங்களுடைய மனைவியும் சேர்ந்து வர வேண்டும் என்று அழைப்பு வந்தது. ஆனால் இவர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு அவர் மட்டும் வங்கதேசத்திற்கு சென்றுள்ளார். அப்போ அங்கே கேட்டிருக்காங்க, என்னங்க எல்லாருமே மனைவியோடு இருக்காங்க, இவர் மட்டும்தாங்க மனைவி இல்லாமல் அங்கே போயிருக்காரு, என்னங்க ஏன் தங்கள் மனைவியை அழைத்து வரவில்லை என்ற ஒரு வெறுப்போடு கேட்டிருக்கார்கள். எங்களுடைய சமுதாயத்தில் அந்த பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் மறந்தவர், சமுதாயத்திலிருந்தே ஒதுங்கி நின்றவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர் அவரே எங்களுடைய சமுதாயத்தில் அந்த பழக்கம் இல்லை, அதனால் என்னுடைய மனைவியை அழைத்து வரவில்லை என்று பதில் சொன்னாராம். ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த சமயத்தில் இவ்வளவு பேர் பெண்களுடைய தங்களுடைய மனைவியுடன் வந்தபோது நான் மட்டும் என்னுடைய மனைவியை வீட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டேனே என்று ஆதங்கம் அடைந்தார். அதற்கு பின் எந்த கூட்டமானாலும் சரி, தானும் தன் மனைவியும் சேர்ந்தே எங்காலும் செல்வார்கள். மனைவிக்கு சரிநிகருங்க. மனைவி சரிநிகராக ஒரு மனிதன் மதிக்க வேண்டும். மனைவியும் தன்னுடைய கணவனை சரிநிகராக மதிக்க வேண்டும். அப்போதுதான் தங்கள் வாழ்க்கை சிறக்கும். அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. தெய்வப்புலவர் எப்படி சொல்றார் பாருங்க, அப்படி நடப்பவர்களை இல்லறத்தினை நடத்தி வாழ வேண்டிய முறையில் வாழ்பவன் வானத்தில் வாழ்கின்ற
தெய்வங்களுள் ஒன்றாக வைத்து மதிக்கப்படுவான் என்கிறார். அவர்கள் நன்றாகவே இருப்பாருங்க, வானுலகில் நல்ல விதமாகவே நடத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு என்று சொல்கிறார். அவருடைய அந்த சக்தி எந்த நிலையிலும் எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு இடத்திலே இதில் சொல்கிறாரு, அதாவது ஒரே ஒரு இடத்தில் ஆழ்வினை உடைமையில் சொல்கிறார். அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, கலைமகள் திருமகள் குடியிருப்பாள். யார் மடி இல்லாதவனிடத்தில் திருமகள் குடியிருப்பாள் என்று சொல்லுகிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதாக கூட அதில் சொல்லலாம். அவரை பாருங்க, அவ்வளவு எந்த அளவுக்கு அவர் நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை. திருக்குறள் தாங்க சமயம், மொழி, இனம் அதற்கெல்லாம் வேறுபட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்தது திருக்குறள் தான். அதை நீ உணர்ந்து நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேறுவோம். பட்டினத்தார் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் இல்லற வாழ்க்கையில் இருந்தார் நல்ல செல்வந்தர். மூன்றாவது தலைமுறையில்தான் அவர் என்ன செய்கிறார்னு, அவருக்கு அதாவது தன்னுடைய மகனை, தனக்கு அவர் குழந்தை இல்லை, ஆனால் வழியிலே போகையிலே இடையிலே ஒரு குழந்தை இருந்து அதை கொண்டு போய் அவர் வளர்த்து வந்தார். அவனை அனுப்பி வைத்தார் வியாபாரத்திற்கு. அவன் திரும்ப வரையில் பார்த்தா மூடையாக தங்கமாக வந்தது. அதை பார்த்து வந்தோன்னு அவருக்கு மனம் ஏதோ இறைவனுடைய இது, நம்ம வியாபாரத்துக்கு அனுப்பணும், இவன் 2 மூடைகள்லையும் தங்கமாக வந்திருக்கு, அது இறைவனுடைய அனுகிரகம் சொல்லலாம், இறைவனுடைய சோதனை என்று நினைத்து அவர் அதிலிருந்து துறவரம் பூண்டார். ஆனால் அவரும் சரி, சங்கராச்சாரியாரும் சரி, துறவரம் பூண்டார்களே ஒழிய அவர்களுக்கு கடைசியில் தன்னுடைய தாயினுடைய இறப்பிலும் சரி, 2 பேருமே, சங்கராச்சாரியாரும் நமது பட்டினத்தாரும் அந்த தாயினுடைய ஈமை கிரிகையிலே கலந்து கொண்டார்கள். சொல்லப்போனால் இவருடைய பட்டினத்தாருடைய மடியில் தான் தாயினுடைய உயிரை பிரிந்தது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தாய்மீட் பற்று, தாய் தானே பெற்றவர்கள். அதில் துறவரம் போட்டு என்னங்க செய்ய முடியும்? துறவரத்துக்கு தெய்வப்புலவர் அந்த அளவுக்கு இது கொடுக்கலைங்க. ஒரே ஒரு அதிகாரம் சொல்லியிருக்காரு, ஏன்னா அதுவும் சொல்லணுமே என்று, ஏன்னா அவங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறவாங்களே என்று. ஆனால் துறவரத்திற்கு மதிப்பில்லை. இல்லறந்தான் அவன் துறவியை காப்பாற்றக்கூடியது. அதனால் நாம் நன்றாக நம்முடைய இல்லற வாழ்க்கையில் நம்முடைய அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கற்பொழுக்கத்தோடும் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.